வணக்கம். இன்று இந்த 48 சிவலிங்கம் அமைக்கிறதுக்கான நடைபெற்ற கடற்பணியில் முதல் நன்கொடையாக பாண்டியன் அப்படிங்கிறவர் 500 ரூபா அனுப்பியிருக்காரு. அவருக்கு ஈஸ்வரனுடைய அருள் கிடைக்கட்டும். அதே மாதிரி வீடியோ பார்க்குற உங்களால் முடிஞ்சு எவ்வளோ முடியுமோ அவ்வளவு ஜிபே பண்ணுங்கள். முடியாதவங்க ஃபோன் பண்ணி பொருள் ஏதாவது வாங்கி கொடுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பணி நடக்கிறது அபூர்வம் தான். ஓம் நமச்சிவாய. வணக்கம். இந்த 48 சிவலிங்கம் அமைக்கிறதுக்கு வீடு அமைக்கிற பணியில் இன்று உடகல் போட்டு எம்சாண்டு போட்டு கலக்கி விட்டுருக்குது. இன்று முதல் நன்கொடையாக பாண்டியன் அப்படிங்கிறவர் அனுப்பியிருக்காரு. அவருக்கு சிவனுடைய அருள் கிடைக்கட்டும். மீண்டும் நீங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் ஜஸ்ட்டு 1 ரூபா 10 ரூபா உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை அனுப்புறது ஏதோ ஒரு வகையில் சிவனுக்கு உங்களுக்கு நன்மை கிடைக்கும். ஏன்னா இந்த மாதிரி 48 லிங்கம் அமையிறது ஒரு அபூர்வம் தான். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். 48 சிவலிங்கம் அமைப்பதற்கான கட்டுமான பணி நடந்துக்கிட்டு இருக்குது. பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதாவது நன்கொடைகள் வழங்க விருப்பம் உள்ளவங்க கூகுள் பே நம்பரில் வழங்க. ஏதாவது சந்தேகம்னா ஃபோன் பண்ணுங்கள். பொருளை வழங்குறவங்களும் ஃபோன் பண்ணுங்கள். வணக்கம். शरणं मे तव चरणयुगं जय कैलास निवास प्रमथ गणाधीश भूसुरार्चित भो सांब सदाशिव. தட்டை கொடுத்தா நாங்கள் ஓட்டுருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். 48 சிவலிங்கம் அமைப்பதற்கான வீடு அமைக்கும் பணி 2 நாளாக வேலை செய்யப்பட்டது. இப்போதைக்கு எம்சாண்டு ஒரு 4 யூனிட்டு, உடகல் ஒரு 5 யூனிட் தேவைப்படுது. சிமெண்ட்டு ஒரு 10 மூட்டை தேவைப்படுது. விருப்பமுள்ளவங்க தொடர்பு கொள்ளுங்க. ஓம் நமச்சிவாயா. வாங்கி கொடுங்க. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். 48 சிவலிங்கம் அமைப்பதற்கு பீடம் அமைக்கும் பணியானது 2 நாளாக நடந்தது. இப்போ எம்சாண்டு ஒரு 4 யூனிட்டு, உடகல் ஒரு 5 யூனிட் தேவைப்படுது. சிமெண்ட் ஒரு 10 மூட்டை தேவைப்படுது. இப்போ அதனால் இப்போ வேலை செய்யலை, மெட்டீரியல் இல்லாதனால வேலை செய்யலை. அதனால் வாங்கி கொடுக்க விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளுங்க. நன்கொடை வழங்கினாலும் இந்த ஜிபேயில் அனுப்புங்க. ஓ நமச்சிவாயா. வணக்கம்.
போற்றி வாகம் பெருமானாய் போற்றி காவாய் கனகத்திரனே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி பைந்து கரத்தனை யானை முகத்தனை எந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகன்றனை ஞானக் கொழுந்தினை உந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே எம்பெருமான் தன்னை நாள்தோறும் வழிபட்டால் பொந்தியில் ஞானம் சேரும் புகழ்கள் தேடி வரும் இவ்வுலக இன்பம் யாவும் எவரடி தரவுண்டு தாயினும் காலப்பரிந்துனி பாவியேனுடைய ஊனினை உரைக்கி உள்ளொனி பெருக்கி புலப்பிலானந்தமாய நினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானியே அன்பினில் விளைந்த ஆரமுதே அம்மையே அப்பா ஒப்பில மணியே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புலித்தலை புலையேன் என்றினக்கே செம்மையே யாய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே தனிவாம்பிரண்டும் உடையாய ஆசரி நல்ல நல்ல அவை நல்ல நல்லடியாரவர்க்கு மிகவே ஓம் ஆதித்யாய சோமாய மங்கள புதாய்சிய குரு சுக்ர சனியப்பேசிய ராகவே கேதவே நமக ஓம் ஆதித்யாய சோமாய மங்களம் கமலத் திருவேனின் சேவடி சென்னி வைக்க துறக்கம் தருணின் துணைவரும் நீயும் துரியமற்ற தேருறக்கம் தரவந்துடம்போடும் இருவுறவற்றரில் மறக்கும் பொழுதின் முன்னே வரல் வேண்டும் வரும் தீயுமே அமர திருடித்த பெருமானி 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 எம்பரம் பொன்னார் மேல் நிலை கொன்ற அணிந்த சிறப்பு மின்னார் செஞ்சடை மேல் நிலை கொன்ற அணிந்தவனி மண்ணே படம் எடுத்துட்டார்.
சிவன் சுயம்புவாக ஒரு இடத்துல அவதரிப்பாராம். வணக்கம். அது உண்மையா? சிவனை வணங்குபவர்கள் மாமிசம் உண்ணலாமா அப்படிங்கிறது தான் கேள்வி. மாமிசம் அப்படிங்கிறது வந்து நம்ம சிவ வழிபாட்டுக்கு ஹலோ கேட்குதா இல்லையா? வணக்கம்.